இந்த வீடியோல டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் உடைய டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நியூ கனெக்ஷன் எப்படி புக் பண்றது, என்ன பிரைஸ், அதுல என்னென்ன ரீசார்ஜ் பிளான்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் உடைய ரீசார்ஜ் பிளானை ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் கூட கம்பேர் பண்ணியும் காட்டியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன்ல நீங்க நியூ கனெக்ஷன் எடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. இயர்லி பிளான் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா வராது. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 மந்த் பிளானு இல்லைனா 50 MBPS இருக்கக்கூடிய எந்த பிளானை சூஸ் பண்ணாலுமே இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் தான். இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுட்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுனால நீங்கள் இந்த டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த டெபாசிட் அமௌண்ட்டே இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் கூட நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட்டும் சேர்த்து கட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் நியூ கனெக்ஷனுக்கான டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். என்னென்ன ஐடி ப்ரூஃப் தேவைப்படுனா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இவ்வளோ தான் தேவைப்படும். டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷனில் ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPSலேருந்து 1 Gbps ஸ்பீடு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்குது. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான். ஆனால் 3300 GB வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஸ்பீடாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 MBPS ஸ்பீடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகும். இந்த டேட்டா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்க பேக் மட்டும்தான். சில பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் என்னென்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷனில் 3 டைப் ஆஃப் ரீசார்ஜ் பிளான்ஸ் இருக்குது. ஒன்று இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, இன்னொன்று இன்டர்நெட் கூட நீங்கள் லேண்ட்லைன் யூஸ் பண்ணலாம். இன்னொரு டைப் என்னென்னா இன்டர்நெட்டு, லேண்ட்லைனு, அது கூட உங்களுக்கு ஓடிடியும் ஆட் ஆகி வரும். பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. நீங்களே எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டாடா ப்ளே ஃபைபர்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கூட கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கலாம். ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் சைடு டாப் கார்னரில் 3 லைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கெட் ஃபைபர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிட்டியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் சிட்டியை டைப் பண்ணிக்கோங்க. டாடா ப்ளே கனெக்ஷன் வந்து நிறையா ஏரியாவில் அவைலபிள் இருக்காது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் சென்னையில் டாடா ப்ளே கனெக்ஷனுக்கு என்னென்ன பிளானில் அவைலபிள் இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரியே 3 கேட்டகரி ஆஃப் பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். இன்டர்நெட் மட்டும் இருக்கிற மாதிரி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது. 3 மாத பிளானு 1797 ரூபா. அது 50 MBPS ஸ்பீட் இருக்கக்கூடிய பிளானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் வராது. அடுத்து லேண்ட்லைன்னு போட்டிருக்குல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ப்ளஸ் லேண்ட்லைன் கனெக்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPS ஸ்பீட்லேருந்து 300 MBPS ஸ்பீடு வரைக்கும் பிளான் நிறையா இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன பிளான் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து, 12 மந்த் பிளான்லாம் அவைலபிள் இருக்கும். 50 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளான் எடுத்திங்கன்னா நீங்கள் மினிமம் 3 மாதத்துக்கு பிளான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் போட்டிருக்க அமௌண்ட் வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் இல்லாமல் தான். நீங்கள் எந்த பிளானை சூஸ் பண்ணாலுமே ஜிஎஸ்டி அமௌண்ட்டு சேர்த்து கட்டணும். 18% ஜிஎஸ்டி அமௌண்ட் நீங்கள் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 850 ரூபா பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டால் 153 ரூபா வருது. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1003 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட்டில் ஷோ ஆகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓடிடின்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிடி இருக்கக்கூடிய பிளான்ஸ் என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு ஷோ ஆகும். ஓடிடி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 MBPS ஸ்பீட்லேருந்து 1 Gbps ஸ்பீடு வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்பீடில் பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓடிடியில் ஆட் ஆகி வருதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பிளானுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் உங்கள் ஏரியாவில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 1800-120-7777. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் எப்படி புக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரியே டாடா ப்ளே ஃபைபருடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கெட் ஃபைபர்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் ஏரியாவை டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். டாடா ப்ளே ஃபைபர் கஸ்டமர் கேர்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பிளானை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்நெட் மட்டும் வேணுமா, இல்லை இன்டர்நெட் கூட லேண்ட்லைன் வேணுமா, இல்லை வித் ஓடிடி வேணுமான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து எவ்வளோ ஸ்பீடு வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதை பொறுத்து உங்களுக்கு எந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்குமோ அந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணலாம். டாடா ப்ளே ஃபைபர் கஸ்டமர் கேர் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னல ஒரு ஹெல்ப்லைன் நம்பரு 1800-120-7777. அந்த நம்பருக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு டாடா ப்ளே ஃபைபர் கனெக்ஷன் பிளானை ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல் கூட கம்பேர் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோவில் நான் 100 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய இன்டர்நெட் மட்டும் இருக்கக்கூடிய பிளானை கம்பேர் பண்ணி காட்டுறேன். இந்த பிளானு டாடா ப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா 850, ஏர்டெல்லில் 799, ஜியோவில் 699, பிஎஸ்என்எல்லில் 599. பிளான் ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிஎஸ்என்எல் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிஎஸ்என்எல் ஃபைபரில் இன்ஸ்டாலேஷன் மோடத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஜியோ, ஏர்டெல், டாட்டாவில் வந்து நீங்கள் சில ரீசார்ஜ் பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மோடம் வந்து ஃப்ரீயாகவே வந்துடும், இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீயாக வரும்.
அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் எந்த ஃபைபர் கனெக்ஷனுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இருக்குன்னு பாருங்கள். அதை பொறுத்து உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ₹50 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அது பெருசாக நமக்கு அமௌண்ட் சேவ் பண்ணாது. உங்கள் ஏரியாவில் எந்த கனெக்ஷன்லாம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்து அதில் உங்கள் ஏரியாவில் எது கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்குன்னு பார்த்து அதில் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த 4 ஃபைபர் கனெக்ஷனை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.